வணக்கம் நண்பர்களே. பிஎஃப் கணக்கில் எக்ஸிட் டேட் அப்டேட் அவசியம் தவறினால் பணம் பெறவும் டிரான்ஸ்ஃபருக்கும் சிக்கல் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. வேலை மாற்றுவது இன்றைய காலத்தில் சாதாரணமாக இருந்தாலும் பழைய நிறுவனத்தை விட்டு வெளியேறிய பிறகு பிஎஃப் கணக்கில் எக்ஸிட் டேட் புதுப்பிக்காமல் விடுவது பெரிய சிக்கலுக்கு வழிவகுக்கும். ஒரு ஊழியர் தனது வேலையை விட்டு விலகியதும் அந்த வெளியேறும் தேதி இபிஎஃப்ஓ பதிவுகளில் சேர்க்கப்படாமல் இருந்தால் அந்த பிஎஃப் கணக்கு இன்னும் செயலில் உள்ளது என்று கருதப்படும். இதனால் பிஎஃப் பணத்தை முழுமையாக பெற விண்ணப்பித்தால் அது நிராகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அதேபோல் பழைய நிறுவன பிஎஃப் கணக்கிலிருந்து புதிய நிறுவன பிஎஃப் கணக்கிற்கு பணத்தை மாற்றவும் இந்த எக்ஸிட் டேட் அவசியமாகிறது. மேலும் ஓய்வூதிய கணக்கீட்டிலும் தவறுகள் ஏற்படக்கூடும். இந்த எக்ஸிட் டேட்டை உடனே அப்டேட் செய்ய முடியாது. பொதுவாக வேலை விட்டு விலகிய 2 மாதங்களுக்கு பிறகு இதை புதுப்பிக்கலாம். ஏனெனில் இறுதி பிஎஃப் பங்களிப்பு விவரங்கள் சிஸ்டத்தில் பதிவாக சில காலம் எடுக்கிறது. இதை அப்டேட் செய்யும் முன் யுஏஎன் செயல்பாட்டில் இருக்க வேண்டும், ஆதார் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் சரியான விலகிய தேதி ரிலீவிங் லெட்டர் அடிப்படையில் தயாராக இருக்க வேண்டும். ஆன்லைனில் அப்டேட் செய்வதும் மிகவும் எளிது. இபிஎஃப்ஓ உறுப்பினர் போர்ட்டலில் லாகின் செய்து மேனேஜ் பகுதியில் உள்ள மார்க் எக்ஸிட் ஆப்ஷனை தேர்வு செய்து உங்கள் பழைய நிறுவனத்தை தேர்வு செய்து விலகிய தேதியவும் காரணத்தையும் உள்ளீடு செய்து ஓடிபி மூலம் உறுதிப்படுத்தினால் செயல்முறை முடிவடையும். ஆனால் ஒருமுறை எக்ஸிட் டேட் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டால் அதை ஆன்லைனில் மாற்றுவது கடினம் என்பதால் தேதியை சரியாக உள்ளிடுவது மிகவும் முக்கியம். தவறு ஏற்பட்டால் இபிஎஃப்ஓ அலுவலகத்திற்கு நேரில் சென்று சரி செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். மொத்தத்தில் பிஎஃப் கணக்கை சரியாக நிர்வகிக்க எக்ஸிட் டேட் அப்டேட் ஒரு சிறிய செயல்முறை போல தோன்றினாலும் அதை தவிர்த்தால் பெரிய நிதி மற்றும் நிர்வாக சிக்கல்களை சந்திக்க நேரிடும். எனவே வேலை மாற்றும் போது இந்த ஒரு படியை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிஎஃப் கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு அவங்க அடிக்கடி வேலையை மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மாற்றுறப்ப அந்த எக்ஸிட் டேட்டை கரெக்டாக நீங்கள் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணிடணும். அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பென்ஷன் இதில் வட்டி கால்குலேஷன் இதிலலாம் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸிட் டேட்டை கரெக்டாக இதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிஎஃப் கணக்கில் எந்த சிக்கலும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.